sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, மரியா மிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டினுடைய பொதுக்காலம் 26வது வாரத்திலே நாம் இருக்கின்றோம், ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். எனவே இந்த இறை வார்த்தைக்கும் சிந்தனைக்கும் ஜெபத்திற்கும் மரியா மிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பு மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது உங்களுடைய நண்பர்களுக்கு மரியா மிஷனை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும் அதை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். வாசகத்திற்கு நாம் கடந்து செல்கின்றோம். லூக்கா நற்செய்தி 16வது பிரிவு 19 to 31 வரையுள்ள இறை வார்த்தை. இது நமக்கு அறிமுகமான மிக எளிமையான ஒரு இறை வார்த்தை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விடுந்துண்டின் பெற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் அச்செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர்கள் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணார்ந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமை, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும், ஏனெனில் இத்தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நீ நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிட வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தையே ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏழைகளுக்கு இறங்குகின்றவன் எளியவர்களுக்கு கடன் கொடுக்கின்றான் என்ற ஒரு மைய சிந்தனையை நாம் எடுத்திருக்கிறோம். ஏழைகளுக்கு உதவு, கடவுளுக்கு கடன் கொடு என்பது இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. ஏழைகள் பால்தான் எல்லோரும் இன்று அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். காசாவிலே பார்க்கின்றோம், குழந்தைகள் உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், உடை இல்லாமல், மருத்துவம் இல்லாமல் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கிறோம். வீடுகளெல்லாம் இடிக்கப்படுகின்றன, உணவெல்லாம் பறிக்கப்படுகிறது,
பல நாடுகளிலிருந்து பல்வேறு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உணவை கொண்டு செல்கிறார்கள், தண்ணீரை கொண்டு செல்லுகின்றார்கள், உடைகளை கொண்டு செல்கின்றார்கள், மருந்துகளை கொண்டு செல்கிறார்கள். கிரேட்டா தன்பர்க் என்று சொல்லுகின்ற பிள்ளை ஏழைகளுக்காக, உரிமைகளுக்காக, சமத்துவத்திற்காக போராடக்கூடிய பிள்ளை தன்னோடு பல்வேறு மனிதர்களை இணைத்து கொண்டு செல்லுகின்றார். அவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை கடந்து செல்லுகின்றார். எனவே ஏழைகளுக்கு கொடு, பசியோடு இருப்பவனுக்கு உணவை கொடு, ஆடை இல்லாமல் இருப்பவனுக்கு ஆடையை கொடு, பாதுகாப்பு இல்லாதவனுக்கு பாதுகாப்பை கொடு என்பது மிக மிக முக்கியமான ஒரு போதனையாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த தமிழக திரு அவையானது திரு விவிலிய ஞாயிறையும் கொண்டாடுகிறது. விவிலிய ஞாயிறை கொண்டாடுகின்ற பொழுது இறை வார்த்தையை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இறை வார்த்தை தான் நமக்கு அச்சாக, ஆணி வேறாக, கூடிய ஒன்றாக, வலு கொடுக்கக்கூடிய ஒன்றாக, சக்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். இறை வார்த்தை ஆற்றல் மிகுந்தது. எனவே அந்த இறை வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. லாசர் பணக்காரனுடைய உவமையை நாம் பல்வேறு நிலைகளிலே சிந்தித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். அது ஒரு பழைய கதை அல்ல, இன்றும் பல நிலைகளில் புதிய கதையாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வசதி படைத்தவர்களை தூக்கி கடவுள் வெளியே எறிவதை பார்க்கிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய அசிங்கங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், இஸ்ராயல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலை வெறி, மனிதன் கடித்து குதறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். எனவே இன்றைய சூழ்நிலையில் இந்த இறைவார்த்தையை நாம் சிந்திக்கின்ற பொழுது லாசரை போன்று வீடு இல்லாமல், குடியில்லாமல், ஏறி கிடப்பதற்கான மாடமில்லாமல், மனித மாண்போடு நடத்தப்படாமல் இருப்பதை பார்க்கிறோம். உணவு இல்லை, மருத்துவம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்கும் என்று இந்த இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் செல்வந்தன் அப்படி உயரத்தில் இருக்கின்றான், மாட மாளிகையில் இருக்கின்றான், கூட கோபுரத்தில் இருக்கின்றான். அவனுடைய மேசையிலிருந்து கீழே விழுகின்ற துண்டுகளை அவன் எடுக்க முயற்சி எடுக்கிறான். ஆனால் நாய்கள் வந்து நக்குகின்றன, நாய்கள் வந்து சாப்பிடுகின்றன, அவனுடைய புண்ணையும் சேர்த்து நக்குகின்றன என்று விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே இன்று வசதி படைத்த நாடுகளெல்லாம் இன்று ஏழை நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திருத்தந்தையும் நமக்கு அறைகூவல் விடுகின்றார். இறை வார்த்தை நமக்கு அறைகூவல் விடுகின்றது, அழைப்பை விடுக்கின்றது. இந்த அழைப்பை ஏற்காமல் துன்பப்படுகின்ற பொழுது ஐயோ ஆபிரகாமே என்னுடைய நாக்கை குளிரச் செய்யும் என்று கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வாழ்நாளில் எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்தாய், மகிழ்ச்சியை அனுபவித்தாய், வசதிகளை அனுபவித்தாய். ஆனால் இறைவார்த்தைக்கு நீ செவி கொடுக்கவில்லை, இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. எனவே இறைவார்த்தையை பின்பற்றாத காரணத்தினால், லாசர் போன்ற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யாத காரணத்தினால், புண்பட்டு கிடந்தவருடைய வாழ்க்கைக்கு நீ உதவி செய்யாத காரணத்தினால், பசியோடு இருந்தவர்களுக்கு உணவு கொடுக்காத காரணத்தினால், நோயிற்றிருந்தவர்களுக்கு மருந்து கொடுக்க முடியாத காரணத்தினால் நீ இங்கு துன்புறுகிறாய் என்று சொல்லப்படுகிறார். இல்லை ஆபிரகாமே, என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு அனுப்பும், தம்பி வீட்டுக்கு அனுப்பும், அவர்கள் இங்கு வந்து விடக்கூடாது என்று ஆதங்கப்படுகின்றார். அதற்கு இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள், திருச்சபை இருக்கிறார்கள், அருள்பணியாளர்கள் இருக்கிறார்கள், ஆயர்கள் இருக்கிறார்கள், இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது, திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது, நற்கருணை கொடுக்கப்படுகிறது, ஒப்புரவு கொடுக்கப்படுகிறது. ஒப்புரவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நீ ஒப்புரவு செய்து திருச்சபையோடும் மக்களோடும் சமூகத்தோடும் இணைந்திருக்க வேண்டும். அதை தவற விட்டுவிட்டு இன்னும் இறந்த பிறகு ஒருவரை அனுப்ப வேண்டும், உன்னுடைய வீட்டிற்காக, சுயநலத்திற்காக, உன்னுடைய சகோதரனுக்காக அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றும் பார்க்கின்றோம், திரு அவைக்குள்ளும் வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் திருச்சபையினுடைய பல்வேறு காரியங்களை பயன்படுத்தி கொள்கின்ற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஏழைகளுக்கு கிடைக்காமல் இருக்கச் செய்வதை பார்க்கின்றோம், ஏமாற்றுவதை பார்க்கின்றோம், ஊழல் செய்வதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த 26வது வாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆமோஸ் சொல்வது போன்று நிலைகள் மாறும், வாழ்வுடைய நிலைகள் மாறும். செல்வச் செருக்கிலே வாழக்கூடியவர்களை ஆண்டவர் கீழே விழத்தாட்டுவார் என்பதை எச்சரிக்கையாக இந்த இறை வார்த்தை வழியாக கொடுக்கிறார். இந்த சிந்தனைகளோடு ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்வோம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். லாசரை போன்று துன்புறுகின்ற சமுதாயத்திற்காக, மக்களுக்காக, பெண்களுக்காக, ஏழைகளுக்காக,
திருநங்கையர்களுக்காக, தொழுநோயாளர்களுக்காக, பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்று வெளிப்படையாக எங்களுக்கு நற்செய்திகளை சொல்லுகின்றேன். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்பதற்காக, சிந்திப்பதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், இவர்களுக்கு உதவி செய்வதே கடவுளுக்கு கடன் கொடுப்பது போன்று என்று எங்களுக்கு சொல்லுகிறார். இந்த இறைவார்த்தையை நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஆற்றலை தர வேண்டுமா? எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.